Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் 25 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், தற்பொழுது பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தற்பொழுது நீதிமன்றமானது கேள்வியினை எழுப்பியிருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. விருதுநகர் அருகே கட்டணாப்பட்டியில் நேற்று அந்த வெடி விபத்து என்பது பட்டாசாலை வெடி விபத்து நடைபெற்றது. இந்த பட்டாசாலை வெடி விபத்து 25 பேர் உயிரிழந்த இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றம் தாமாக முன் விசாரிக்க கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் முறையீடு என்பது செய்யப்பட்டது. இதில் பட்டாசாலை விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று தெரிவிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு என்பது உத்தரவு என்பதை பிறப்பித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் கட்டணாப்பட்டியில் அமைந்திருக்கக்கூடிய பட்டாசு ஆலையில் நேற்று மாலை ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் 25 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பட்டாசு ஆலை விபத்து தொடர்பாக வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க கோரி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் கருணாநிதி என்பவர் முறையீடு செய்தார். நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த முறையீடு முன்வைக்கப்பட்டது. தேர்தல் காலம் என்பதால் யாரும் அப்பகுதிக்கு சென்று பார்க்கவில்லை. உரிய இழப்பீடு வழங்குவது தொடர்பாக அரசோ யாரும் அந்த வழங்க முன்வரவில்லை எனவும் அந்த இழப்பீடும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஏற்கனவே இது தொடர்பாக வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது, அதில் அரசுக்கு பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சரியான அந்த வழிகாட்டுதல்கள் தேவை எனவும் ஏன் இழப்பீடு இன்னும் வழங்கப்படவில்லை எனவும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அரசு தரப்பில் அந்த தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் முதன்மை செயலாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் மாற்றப்பட்டுள்ளனர். விளக்கம் பெற்று தெரிவிக்க கால அவகாசம் வேண்டும் என தெரிவித்தனர். அதனை அடுத்து நீதிபதிகள் இழப்பீடு வழங்குவது தொடர்பாக உரிய விளக்கம் பெற்று நீதிமன்றத்தில் தெரிவிக்க இதில் அந்த உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டு வழக்கு விசாரணை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சங்கீதா, தற்பொழுதைய விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நாகேந்திரன். விருதுநகரில் நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தலைமறைவாக இருக்கும் உரிமையாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக மதுரையைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜெயராம் வழங்க கேட்கலாம். ஜெயராம், நேற்று நடந்த பட்டாசு ஆலை வெடி விபத்தில் தலைமறைவாக இருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக தற்பொழுது மதுரையைச் சேர்ந்த 4 பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேர் யார்? அது தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக விருதுநகர் மாவட்டம் கட்டணார்பட்டி பகுதியில் நேற்று பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்தில் 23 பேர் உடல் கருகிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டனர். மேலும் 7 பேர் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டதில் 2 பேர் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து பலியை நீக்க தற்போது 25ஆக உயர்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கட்னார்பட்டியின் கிராம நிர்வாக அலுவலர் வனிதா அளித்த புகாரின் அடிப்படையில் வச்சக்காரப்பட்டி காவல் நிலைய போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளனர். அதாவது விபத்து ஏற்படும் என தெரிந்தும் ஒரே அறையில் அதிகமான பணியாளர்களை பயன்படுத்தியது, விதிமுறைகளை மீறி ஞாயிற்றுக்கிழமைகளில் பணியில் ஈடுபடுத்தியது உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கு பதிவானது ஆலை உரிமையாளர் ஈஸ்வரி மற்றும் அவரது கணவர் முத்துமாணிக்கம் ஆகிய இருவரும் மீதும் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. பட்டாசு விபத்து ஏற்பட்டதிலிருந்து இருவரும் தலைமறைவாகிவிட்டனர். இவர்களை தேடுவதற்காக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா உத்தரவின்படி 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமறைவாக உள்ள உரிமையாளர் ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் முத்துமாணிக்கத்தை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதையடுத்து இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக இவருடைய உறவினர்கள் மதுரை மாவட்டம் பேரையூரை சேர்ந்த 4 பேரை தனிப்படை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருவதில் ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் எங்கே பதுங்கியுள்ளார்கள் என்பது குறித்த தகவலை உடனடியாக அளிக்குமாறும் இந்த 4 பேரிடம் தொடர் விசாரணையை தனிப்படை காவல்துறையினர் நடத்தி வருகின்றனர். அவர்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தகைப்படை போலீசார் விருதுநகர், மதுரை, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் தலைமறைவாக உள்ள ஈஸ்வரி மற்றும் அவருடைய கணவர் முத்துமாணிக்கத்தை தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயராம்.